17/8/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு திங்கட்கிழமை ஆடி மாதம் 32ஆம் தேதி வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 8:27 வரை, அஸ்த நட்சத்திரம் காலை 7:45 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. நவராத்திரி, வரலட்சுமி பூஜை மற்றும் அன்பளிப்பு பொருட்கள் 50 வருட பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரீகல் ஜுவல்லர்ஸ், the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai. மேசராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் அற்புதமும் அதிசயமும் கலந்த ஒரு நன்னாள். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் கலந்து சஞ்சாரிக்கிற ஒரு நன்னாள். இன்றைய நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு சைடில் 7.5 சனின்னு சொல்றாங்க, இன்னொரு சனியில் பொங்கு சனின்றாங்க, மங்கு சனின்றாங்க. வாழ்க்கையில ஒரே குழப்பமா இருக்குது. எப்பவுமே எவ்வளவுதான் ஆள் பலம், மனோபலம், உடல் பலம் இருந்தா கூட நேரம் நல்லா இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதில் மேசராசி ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. என்ன காரணம்னு கேட்டா, காலப்புருஷ தத்துவத்துக்கு மேசராசி தான் முதல் ராசி. இன்று உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் சரியானது. என்னன்னா, ஒரு சைடு 7.5 சனின்னு சொல்றாங்களே அப்படின்னா, அது உங்களுக்கு யோக சனி. ஏன்னா 12ஆம் இடத்துல கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். யாரு உங்களுக்கு கெடுதல் பண்றாரோ அவரு உங்களுக்கு கெட்டு போயிட்டாருன்னா நீங்க நல்லா தான் இருப்பீங்க. எதிரி ஒளிஞ்சாதானே நீங்க நல்லா இருக்க முடியும். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே சாதகமா அமைகின்ற ஒரு நன்னாள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்தை நினைச்சு ரொம்ப கவலைப்படுவீங்க. குடும்ப பற்று அதிகமா இருக்கும். குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துல அதிக அக்கறை செலுத்துவீங்க. எல்லாமே பாசம், எல்லாத்துக்குமே பாசம் இருக்குதுங்க. ஆனா மேசராசி பொறுத்தளவு எப்படின்னா, இந்த சனி நம்மள ஏதாவது தொந்தரவு பண்ணுமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு திகில், தேவையில்லாத பயம், தேவையில்லாத குழப்பம், இதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுருங்க. உங்க தாய் தகப்பன் மூதாதையர் செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியாதிபதி சூரியனும் குருவும் சம்பந்தப்பட்டிருக்கும் போது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியா நடக்கும். இன்னொருத்தர் சொல்றத நீங்க கேட்காதீங்க. அப்படி நெகட்டிவா யாராவது சொன்னா கூட தெய்வத்து மேல பாரத்தை போட்டுருங்க. கிரகம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கக்கூடிய ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 4. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஐயப்பன். ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். என்ன காரணம்னா, உங்க ராசிக்கு பாத்தீங்களா 3ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று, ரிஷபராசி பொறுத்தளவு பார்த்தீங்களா 3ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று இருக்காரு. சூரியன் சம்பந்தப்பட்டிருக்காருங்க. இன்றைய நாள் பார்த்தீங்களா கோச்சார் ரீதியில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் பண்ணும்போது கூட சுக்கிரன் இருக்காருங்க. ராசியாதிபதி நீச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகம். வாழ்க்கையில் கலை சம்பந்தமான துறையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் அரசாங்கம், அரசியல் சம்பந்தமான துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நபர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்களா 3ல் சூரியன் அமர்ந்திருக்காரு. இனிதான் ஆடி கடைசி நாள். இந்த ஆடி மாதம் 32ஆம் தேதி இன்னைக்கு. சூரியன் ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்களா நிபுணத்துவம், பசங்களுடைய வளர்ச்சியில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பசங்க நன்றாக இருக்காங்கன்றது தெளிஞ்சு வடைஞ்சி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நன்னாள் தான் இன்று. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 4. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ராகவேந்திரர். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்களா 2 மைண்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும். அந்த 2 மைண்டில் பார்த்தீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ். எப்பவுமே ஒரு மனுஷனுக்குள்ள பார்த்தீங்களா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுன்றதை இன்னைக்கு உங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இது தப்பா ரைட்டான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தானே ஒரு விஷயத்தை இறங்க முடியும். அது உங்கள்கிட்ட இருந்தால் நிறைய பேர் கற்றுப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை
உதாசீனப்படுத்தினாங்க. இன்னைக்கு அவங்க அரவணைக்கக்கூடிய நன்னாள் தான் இன்னைக்கு. என்ன காரணம்னா, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்துல யார் தலையிட்டாலும் நீங்க அதை கண்டிப்பீங்க. அந்த கண்டிக்கிற விஷயத்தை மட்டும்தான் உங்கள்ட்ட வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. இவர் எதுக்கு எடுத்தாலும் இவர் வந்து எமோஷன் ஆயிடுவாரு, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவாரு, கேள்வி கேட்பாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறது வந்து நல்லது தான். ஆனால் அது வந்து உங்களை நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கிறாங்க. இவர் சில நேரத்தில் நல்லா இருக்காருங்க, சில நேரத்தில் வந்து அட்வைஸ் பண்ணுறாருன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு குருவாக இருக்கிறீங்க. அதான் 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்கும் போது நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி வாழ்க்கைன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிட்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்று மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. அதே நேரத்தில் உறவினர்கள் எடுத்த ரொம்ப உஷாராக இருந்துக்குங்க. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பைரவர். கடகராசி நேயர்களே, கண்ணியமும் கட்டுப்பாடும் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கண்ணியம் தவறாம நடந்துப்பீங்க. அதே மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்கும் உங்கள்கிட்ட. பேச்சில் கட்டுப்பாடு, செயல்ல கட்டுப்பாடு. காரணம் என்ன? 3ஆம் இடத்துல சந்திரன். எதற்குமே வந்து தைரியம் தான் உங்களுக்கு நம்பிக்கையே. உங்களை நீங்க முதல்ல நம்புவீங்க. எப்பவுமே அடுத்தவங்களை நம்ப மாட்டீங்க. அதே நேரத்தில் தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மன்றது உறுதியா இருப்பீங்க. ஏன்னா எல்லாத்தையும் அரவணைச்சு பார்த்தாச்சு. வாழ்க்கையில வந்து பணம் இருந்தாதான் மற்றவங்க எல்லாம் கும்பல் வரும். பணம் இல்லைன்னா நம்ம நிழல் கூட நம்மளை மதிக்காதுன்றத தெரிஞ்சிக்கக்கூடிய இந்த நாள். அதே நேரத்தில் குழந்தைங்களுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். அவங்க விரும்பிய பாடத்தை எடுத்து படித்து திருப்திகரமான ஒரு முறையில் அவங்க வாழ்க்கை நடத்தக்கூடிய நன்னாள் இன்று. அதே நேரம் மனைவியினுடைய சொல் பேச்சை கேட்டு நீங்கள் நடக்கிறனால குடும்பத்தில் குதூகலமாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சரபேஸ்வரர். சிம்மராசி நேயர்களே, எதற்கும் துணிஞ்சு பேசுவீங்க இன்னைக்கு. ஏன்னா வேண்டிய பணத்தை சம்பாதிக்கணும், நம்ம எண்ணம் போல வாழணும். அதான் சொல்கிறேன்னா, உடம்புல வந்து பலமாக இருந்தாலும் சரிங்க, பலவீனமாக இருந்தாலும் சரி, ஆனால் பலமாக தான் காட்டுவீங்க. நீங்கள் தன்னை என்றைக்குமே வந்து சாதாரணமாக வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. இன்று உங்களுக்கு முக்கியமான என்னென்னா, நம்ம கேட்ட இடத்துல பணம் வரணும், கேட்ட தொழிலை ஆரம்பிக்கணுன்ற ஒரு முடிவோடு இருப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு வெற்றிகரமாக முடிகின்ற நன்னாள். அதே நேரத்தில் பார்த்தீங்களா, உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருப்பாங்க. இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா சாதகம் இல்லாத மாதிரி பேசுவாங்க. இந்த பங்காளிகள்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது வந்து நல்லது. மத்தள மாதிரி 2 பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் தனி மரம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வெற்றி பெறும் அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய நன்னாள். குழந்தைங்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 3. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காளி அம்மன். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மேல சில அனுபவங்கள் கிடைக்கும். ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து அனுபவம் தான் கிடைக்குது, ஆதாயமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டு இருந்ததுக்கு இன்றைக்கு ஆதாயமும் கிடைக்கின்ற ஒரு நன்னாள். தேவைக்கு ஏற்ற பணம் வரும், தேவைக்கேற்ற செலவும் வருது. ஏன்னா கன்னிராசி பொறுத்தளவு பார்த்தீங்களா, சுக்கிரன் வந்து தன பாக்கியாதிபதி ராசியிலே வந்து நீச்சம் பெற்றிருக்கும் போது நீச்ச பங்க ராஜியாகும். வரவுக்கு மீறிய செலவு பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் செலவு பண்ணுறதுன்னா ஆதாயம் இருந்தால் செலவு பண்ணுவீங்க, ஆதாயம் இல்லைன்னா செலவு பண்ண மாட்டீங்க. நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய தொழில் ரீதியிலும் சரி, குடுக்கல் வாங்கல் அதுலேயும் சரி ரொம்ப அற்புதமான ஒரு நன்னாள். அதே மாதிரி குழந்தைங்கள்ட்ட வந்து ரொம்ப பாசமாக இருப்பீங்க. ஆனால் பாசமாக இருக்கிற மாதிரி தான் காட்டுவீங்கன்னு சொல்லி குழந்தைங்க சந்தேகப்படுறாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாலுமே பாசமாக இருக்கிறீங்கன்றதை புரிய வைக்கின்ற ஒரு பொன்னான நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 5, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மரகத பச்சை, வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ முருகன். துலாம் ராசி நேயர்களே, எதற்கும் அஞ்சான் நெஞ்சங்கொண்ட உங்களுக்கு சிலரின் ஆலோசனை அதிருப்தியை தரும். தேவையில்லாத வந்து பேசி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களே, பலமான ஒரு என்னை வந்து பலவீனமாக்குறாங்களே அப்படின்னு உங்களுக்கு மனக்குழப்பம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கும். அந்த மனக்குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பது மனைவி. யாரோ என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க, உங்கள் மனசுக்கு என்னப்படுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆசான் மாதிரி
உங்களுக்கு விளங்குவாங்க உங்கள் மனைவி. குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். உங்களுடைய கவலையை போக்குதுன்னு சொன்னால் குழந்தைங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்களா, வெளிநாட்டு தொழில் முறைகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். வாகனத்தை வச்சு நீங்கள் தொழில் பண்ணும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் சேருகின்ற ஒரு நன்னாள். அதே நேரத்தில் புதிய நட்பு உங்களுக்கு விசித்திரமான யோகத்தை தரும். திடீர்னு ஒருத்தர் நட்பாவார், அதான் அதிர்ஷ்டம். உங்களுடைய எல்லா விதத்திலையும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் தூதரை அமுச்சு வச்ச மாதிரி ஒரு நண்பர் கிடைப்பாரு. அந்த நண்பர் மூலிமா உங்களுக்கு பல வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 5. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான். விருச்சிக ராசி நேயர்களே, துணிச்சல் தான் உங்களுக்கு ஒரு சொத்து. எல்லாத்துக்கும் சொத்து என்னன்னா, சொத்தை வச்சுதான் சொத்து சேர்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு துணிச்சல் தான் சொத்து. வாழ்க்கையில இதுவரையிலும் சந்திக்காத ஒரு பேரை சந்திப்பீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை தரும். மற்றவங்களை மதிச்சு வாழக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்க்கை அப்படின்றது நீங்க இன்னைக்கு உணரக்கூடிய நன்னாள். குழந்தைங்களை அவ்வளோ அற்புதமா வளர்த்துவீங்க. டிசிப்ளினா என்னன்னா உங்கள்ட்ட தான் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் மிக அற்புதமா இருக்கு. புத்திசாலிகளை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய ஒரு பெருந்தன்மை உள்ளவர். எதிரையுமே அகலக்கால வைக்க மாட்டீங்க. விரலுக்கேத்த வீக்கம் அப்படின்றத நீங்க நன்கு உணர்வீங்க. அதே நேரம் பார்த்தீங்களா, வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். வெளிநாட்டவர் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வடிவுடை அம்மன். தனுசு ராசி நேயர்களே, எதையும் ஈஸியாகவே எடுத்துப்பீங்க. பல பேர்த்துக்கு உதவி பண்ணி பலன் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு உங்க கவலையை தீர்க்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். அது உங்களுக்கு யாருன்னா குரு பகவான். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்வைப்படுகிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு தன பிராப்தங்கள் அதிகரிக்குமே தவிர குறைஞ்சாது. நீங்கள் நினச்ச இடத்துல வீடு கட்டுவீங்க, நினச்ச வாகனத்தை வாங்குவீங்க. அதுக்காக ஒரு முற்றுப்புள்ளி போடக்கூடிய நன்னாள். அதே நேரத்தில் சந்திரனுடைய கோச்சாரம் பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் உலா வர்றாரு. 8ஆம் வீட்டுக்கு அதிபதி 10ஆம் இடத்துல அமர்ந்தால் என்ன ஆகுனா, மனைவி பேரில் தொழில் ஆரம்பிக்கிறது. அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். இல்லை மனைவி பேரில் சொத்து வாங்கிறது, அது விருத்தி ஏற்படும். இந்த மாதிரி மனைவிக்கு சம்பந்தமான பேரில் நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குழந்தைங்களுடைய கல்வி விஷயங்கள் அற்புதம். கலைஞர்களுக்கு புதிய சந்தர்ப்பமும் தேடி வரும். அரசாங்க விருது தேடி வரும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கற்பக ரட்சாம்பிகை. மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திரனுடைய கோச்சாரம் பார்த்தீங்களா, அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறனால மகர ராசிக்கு குரு பலம் பெற்றிருக்கு. குரு பலம் பெற்றிருந்தாவே, குரு யாரு மகர ராசிக்கு? குரு விரையாதிபதி, அதே மாதிரி வெற்றி ஸ்தானாதிபதி. 3க்கும் 12க்கும் உடையவர், 8க்குடையவரை சம்மந்தப்பட்டு 7ஆம் இடத்துல அமர்ந்தாவே பல சிக்கல்லேருந்து வெளியே எப்படி வர்றது? பலருக்கு நம்ம உதவி பண்ணமே, அவங்க நம்மளுக்கு நல்ல வழியில் நம்ம காட்டலையே, நம்மளுக்கு தீமை தானே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. பழைய நட்பெல்லாம் மறந்துகிட்டே இருக்கிறீங்க. புதுசு புதுசாக நட்பு வருது, ஏமாறுறீங்க. இன்னைக்கு நீங்கள் அதை உணர்வீங்க. ஆனால் உங்களுக்கு தெய்வ கடாட்சம் இருக்கிறனால பல சிக்கல்கள் தீருகின்ற ஒரு பொற்காலமான நன்னாள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, திருமண தடை இருந்ததுக்கு திருமண தடை நீங்கி நல்ல கணவனை அடையக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல கணவன் அமையக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதே மாதிரி நல்ல மனைவி அமையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாக வாய்ப்பு இருக்கு. இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 4, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வக்ரகாளி அம்மன். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்போது மிகவும் அற்புதம். காரணம், 6ஆம் வீட்டுக்கு அதிபதி
8ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது விபரீத ராஜயோகம். விபரீதம்னாவே ஒரு நெகட்டிவான சொல்லு. என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கோ கிடைக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வந்துருச்சு. அதிர்ஷ்டன்றதுங்க, லாட்டரி சீட்டு வாங்குறோம், 10 பேர் வாங்குறோம், 1 லட்சம் பேர் வாங்குறோம், ஆனா உங்களுக்கு தான் முதல் பிரைஸ் வந்தது இல்ல, ஒரே கடையில் தான் வாங்கணும். அந்த மாதிரி தான் விபரீத ராஜயோகம். லாட்டரி யோகம் தான் விபரீத ராஜயோகம். அது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு, அதனால லாட்டரி சீட்டுன்ற மாதிரி இல்லைங்க, லாட்டரி யோகம்ன்ற மாதிரி ஏதோ வழியில் உங்களுக்கு ஒரு பலமான தனவரவு உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாகனத்தால் உங்களுக்கு லாபமும் வரும். உற்றார் உறவினர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் மிகவும் கவனத்துடன் இருக்கணும். பெண்களால் உங்களுக்கு சில விஷயங்களில் வாக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் மனசு கஷ்டப்படுவீங்க. ஆனால் அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இன்னைக்கு அதுக்கும் தீர்வு காணுவீங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 4. அதிர்ஷ்டகரமான நிறம் நீலம், வெள்ளை. வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பச்சை அம்மன். மீனராசி நேயர்களுக்கு இன்று எதற்கும் அஞ்ச மாட்டீங்க. ஏன்னா தைரியம் மீனராசிக்கு அவ்வளோ பலம். 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 9ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆகிய செவ்வாய் 4ஆம் இடத்தில். நம்ம மனசுக்கு ஏற்ற வீடு கட்ட முடியலையே இருந்துட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டுறதுக்கு சில நிகழ்ச்சிகள் நடக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். குழந்தைங்க உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருப்பாங்க. அதே மாதிரி மனைவி அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய யோகம்னு சொல்றோம். ஏன்னா மனைவி மாதிரி உங்களுக்கு ஒரு பேக் போன் யாருமே இல்லை. குடும்பப்பற்று அதிகமா இருக்கும். குடும்பத்துக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லி உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும். சிலது விரயம் ஏற்படுது. அந்த விரயம் சுப விரயமா இருக்குது. என்ன சொத்து வாங்கி போடுவீங்க, அவ்வளோதான். அதே நேரத்தில் பார்த்தீங்களா, இந்த 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. 7.5 சனியில் ஜென்ம சனி. இப்போ பிரச்சனை வருமானம் உங்களுக்குள்ளேயே ஒரு கவலைகள் இருக்குதுங்க. சனி என்னைக்குமே கொடுப்பாரே தவிர கெடுக்க மாட்டார். சனி கொடுத்தார்னா வேறொருத்தர் தரவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்று. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வடிவுடை அம்மன். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. நவராத்திரி, வரலட்சுமி பூஜை மற்றும் அன்பளிப்பு பொருட்கள் 50 வருட பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் விஜயா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Regal Jewellers, the biggest manufacturer and wholesalers, now in T Nagar, Chennai.